ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர வந்து இந்த சவுக்கு சங்கர் கைது ரிலேட்டடா இன்டர்வியூ பண்ணேன். ஒருத்தவங்களோட கருத்தும் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ தொடர்ந்து நீங்க நீதிமன்றங்கள நெறையா பார்த்துருப்பீங்க. அதேமாரி இது மாரி சிறை காவல்களையும் நெறையா பார்த்துருப்பீங்க. சிறையில உண்மையாவே இது மாரி வன்கொடுமை, இது மாரி அடிக்கிறதுமான விஷயங்கள்லாம் இருக்குமா அது? இல்ல 100 விழுக்காடு உறுதியா சொல்லலாம். ம். ஆம், சிறை வந்து மிக ஆபத்தான இடம் தான். மிக ஆபத்தான, மிக அநாகரிகமான செயல்கள் நிறைந்த இடம் தான். அங்க நீங்க அதாவது இந்த சிறைகள்லாம் உருவாக்கப்படுவது காந்தியன் தியரி, ரிஃபர்மேட்டிவ் தியரின்னுவாங்க. ரிஃபர்மேட்டிவ் தியரின்னா அதோட அடிப்படை கோட்பாடு என்னன்னா, ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாரு. அவர் வந்து திருத்தி இந்த சமூகத்துல போய் மிகச்சிறந்த மனிதரா வாழறதுக்கான ஏற்பாடு பண்றது தான் ரிஃபர்மேட்டிவ் தியரி. அது காந்தியன் தியரின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னொரு தியரி இது. அது வந்து என்னன்னா, குற்றம் செய்தவங்கள இந்த சமூகத்துல வச்சுக்க முடியாது. அவங்கள ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி சமூகத்திலிருந்து வெளியே வைக்கணும். அதற்காகத்தான் சிறை அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்தது. இப்ப அது வந்து மனித நேயத்துக்கு வந்து